என் அன்பு தங்கமே, ஆடி பெருக்கு நாளில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களும் உன்னுடைய இல்லத்தில் குறையாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களும் உன் இல்லத்தில் ஏற்கனவே இருக்கிறது என்றால் கவலை இல்லை. ஒருவேளை அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்றால் அதை அங்கே நிரப்பி வைப்பது மிகவும் நல்லது. என் பிள்ளையே, சில பேர் அதிர்ஷ்ட நாள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கான பலன்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்துவிடும். என் பிள்ளையே, எதற்காக நாம் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம்? எந்த விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை சற்று சிந்தித்து பார்த்து, நமக்கு தெய்வங்களிடம் இருந்து மட்டும்தான் நம்முடைய வேண்டுதலுக்கான பதில்கள் கிடைக்கும் என்று தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ சரியாக செய்ய வேண்டும். சில நாட்கள் உனக்கு சட்டென்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும். சில நாட்களில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு, என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் நீ வாங்கி கொண்டு வைத்துவிடு. என் பிள்ளையே, இன்று ஆடி பெருக்கு நாளில் பிள்ளையாரை மஞ்சளில் பிடித்து அவருக்கு தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபட்டால் மிகவும் நல்லது. உன்னுடைய இல்லத்திற்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். என் குழந்தை, அம்மனுக்கு இன்று நீ தீபாராதனைகள் காண்பிக்க வேண்டும். என் பிள்ளையே, இன்று நீ எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே அது உன் வாழ்க்கையில் அதிகமாக பெருகும் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தை அவை கொடுக்கும். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் இந்த வராகி என்னுடைய ஆசிகளும் உனக்கு கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோராலும் எளிதில் காண்பிக்க முடியாத சில நன்மைகளை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எளிதில் உன்னை வந்து சேர முடியாத விஷயங்களை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். யாரால் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்த என் பிள்ளைக்கு இனி யாரை பற்றிய பயமும் இல்லாத அளவிற்கு நல்ல விஷயங்களை இந்த வராகி உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் அம்மா, எனக்கு இன்று இந்த விஷயம் நடந்து விடாதா, இன்று இதுவெல்லாம் கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இது நடக்கும் என்று நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன். நடக்காது என்றால் அம்மா நடக்காது என்று சொல்லிவிடுவேன். ஏனென்றால் என் பிள்ளையினுடைய மனதில் ஒரு போலியான ஆசையை வளர்ப்பதற்கு இந்த தாய் எப்பொழுதுமே தயாராக இருப்பதில்லை. என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதை நான் உன்னிடத்தில் எப்பாடுபட்டாவது கொண்டு வந்து சேர்த்தும் விடுவேன். என் பிள்ளைக்கு எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது. எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல், தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல், நமக்கு தெய்வத்தின் துணை இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையோடு நீ கடந்து வந்தால் இந்த வராகி என்னுடைய அருளை நீ முழுமையாக பெற்று விடுவாய். என்னை நீ கண்ணார பார்த்தாலே போதும். இந்த வராகி என்னுடைய கண்களை நீ காணும் பொழுது நிச்சயமாக ஏதோ சில உணர்வுகளை உன்னால் உணர முடிகிறது என்றால் இந்த அம்மா உனக்கு மிகவும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த வராகி என்னுடைய கண்கள் உன்னோடு பேசிவிட்டது என்றால் அதுவே இந்த வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவதற்கான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்று அர்த்தம். பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு சோதனைகளையும் கடந்துவிட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமான மன சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்று நீ யோசித்த நேரத்தில் இதற்கு மேல்தான் வாழ்க்கையே இருக்கின்றது என்று உன்னை எண்ண வைத்தவள் இந்த வராகி. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
என் பிள்ளைக்கும் நிச்சயமாக இதில் எந்த சந்தேகமும் இருக்காது. ஏனென்றால் அம்மா உன்னை அந்த அளவிற்கு காத்து வருகின்றேன். உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை பாதுகாத்து வருகின்றேன். என் குழந்தையே, இந்த ஆடி பெருக்கு நாளில் நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய 3 பொருட்கள் என்னவென்று அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். முதலாவதாக கல் உப்பு, இரண்டாவதாக என் பிள்ளையே அரிசி, மூன்றாவதாக மிளகாய் வத்தல். இந்த 3ஐயும் உன் இல்லத்திற்குள் நீ நிரம்ப வைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வ வளம் எப்பொழுதும் குறையாமல் இருக்கும். உன்னுடைய இல்லத்தில் உணவிற்கு எப்பொழுதும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். பொதுவாக உணவிற்கு தேவையானது உப்பு. அது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம். பொதுவாக கல் உப்பினை எல்லோருமே இது போன்ற நாட்களில் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். மங்களகரமான மஞ்சளும் இல்லத்திற்கு வாங்கி வருவது நல்லது. இந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தில் உணவிற்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டால் போதும். என் தங்கமே, நம்பிக்கைதான் எல்லாம். ஆனால் அதை யார் மீது எப்படி வைக்க வேண்டும் என்பதை பொறுத்துதான் அது இருக்கின்றது. அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் என் குழந்தை, எதை செய்தாலுமே அதை மனதிற்குள் எந்த விதமான மன கஷ்டங்களும் இல்லாமல் நீ தெளிவாக செய்ய வேண்டும். யார் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றார்கள் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை அதை உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீ செய்து பழக வேண்டும். கஷ்டங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு நாள் நன்மையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளை வந்து சேர்ந்திருக்கும். இன்னமும் எதுவும் குறைந்து விடவில்லை. இன்னமும் இந்த வாழ்க்கையில் எதுவும் கெட்டு போகவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ கண்ணார காண வேண்டிய நாள் வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த வாழ்க்கை தர வேண்டிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. என்ன மனநிலையிலும் நீ ஒன்றை மட்டும் இழந்து விடாதே. அது என்ன தெரியுமா? நமக்கு வாழ்க்கை ஒன்று தர நினைக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட வேண்டும். அதை முழு மனநிலையோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு கடவுள் தருவதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. தெய்வம் நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டாலே போதுமே, எல்லாமே உனக்கானதாக நிச்சயமாக மாறி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உனக்கு மனதிற்குள் நமக்கு இந்த நாளாவது சந்தோஷமான நாளாக விடிந்து விடாதா என்கின்ற எண்ணம் உருவாகுகின்றதல்லவா? உனக்குள் உருவாகின்ற இந்த எண்ணம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றும் தெரியுமா? உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகள், உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் என்று இவையெல்லாம் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்கும். நீ கேட்ட வாழ்க்கையை அப்படியே உனக்கு மீட்டு கொடுக்கும். இதற்காக எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிரு. இந்த வாழ்க்கை தர நினைப்பதை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக தரும். பெறும் பொழுது இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய். எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று எண்ணி வருந்தாதே. எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு வரப்போகின்ற சந்தோஷமான நாட்களை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிருந்தால் போதும். எல்லாமும் உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக ஒரு நாள் மாற்றும். எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்தில் மீட்டு கொடுக்கும். எந்த நேரத்திலும் எதையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் கொடுக்கின்ற விஷயங்கள், அதிலும் முக்கியமாக இந்த அதிசக்தி வாய்ந்த ஆடி பெருக்கு நாளில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் மனதிற்கு முழுமையான மன நிறைவை கொடுத்துவிடும். சந்தோஷமாக எல்லாவற்றையும் செய்து பார். நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஏற்க நினைத்ததையும் அடைய நினைத்ததையும் மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.